இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சட்னி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை எடுக்கல, பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அந்த தோலியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதையை நல்லா ஆற வச்சு இதோட தோலையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா ஆறிச்சு, தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையானது கருவேப்பிலை, மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.